Smoking is good for cancer. Liquor drinking is profitable for the bar owners. கனவா? நமக்கு வேற இந்த லைட் ஆஃப் பண்ணால் தூக்கமே வராது. ஒருவேளை இது நமக்கு ஏதோ சொல்ல வருதோ? நம்மளை வர சொல்லிட்டு எங்கடா ஆளையே காணும். யார் இவன்? நம்மளே பார்த்துட்டு இருக்கா ரொம்ப நேரமா. யாரா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ. யார் சார் நீங்கள்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். இந்த கேஸை நீ சண்டே வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாது. இதை செஞ்சால் உனக்கு 50K கிடைக்கும். பாதி இப்போ, மீதி சண்டே. நோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பார், இது ஒன்றும் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி இல்லை, சோறு போட்டு வளர்க்க. இதை வச்சுக்கிற, அமௌண்ட்டை வாங்கிக்கிற. அப்படி என்ன இருக்குது இந்த பொட்டியில்? என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதை உன்னால் கூட ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நோடில் யோசிச்சு பார், இந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு. ஜஸ்ட் இந்த கேஸை வாங்கிட்டு அமௌண்ட்டை வாங்கிக்க போகிறேன். இதனால் உனக்கு ஒரு லாஸும் கிடையாது. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் வேற ஒருத்தனை பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் இல்லை, இது உன்னோட வச்சுக்கிட்டா போதும். தட்ஸ் ஆல். என்ன சொல்கிறேன்? நான் பண்ணுறேன். குட். நீ என் வழிக்கு வரேன்னு எனக்கு தெரியும். சண்டே இதே டைமில் உன்னை மீட் பண்ணுறேன். ஓகே. சரி, நம்ம போகலாம். ஒருவேளை இதான் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுதோ? நாம தேவையில்லாமல் தப்பான விஷயத்தில் இறங்கிட்டோமோ? இது என்னதான் இருக்குது இந்த பெட்டியில்? கடத்தல் பொருளாக இருக்குமோ, இல்லை இல்லீகலாக ஏதாவது இருக்குமா? எனக்கு இது சரியாக படலை. நாளைக்கு காலையில் போலீஸ்கிட்ட போகிறது தான் கரெக்டான முடிவு.
டைம் வேறு ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு முடிவு பண்ணுமே. நாம ஏன் அவசரப்பட்டு போலீஸ்கிட்ட போகணும்? அவன் சொன்ன மாதிரி சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ஓ, நாளைக்கு தானே சண்டே. சுர்கேஸால் நமக்கு ஏன் கெட்டதுன்னு நடக்கும்னு நினைக்கணும். நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணால் அமௌண்ட்டும் டபுள் ஆகும். ஸோ அவசரப்படாமல் வெயிட் பண்ணுவோம். நான் நெல்லில் போய் இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அமௌண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஜமாய்ப்பான். இன்னும் ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான். ஆனால் இந்த ஒரு நாளே எனக்கு ஒரு வாரம் மாதிரி தெரியுது. ஒரு வழியாக சண்டே வந்துடுச்சு. சீக்கிரமாக போய் அவனை பார்த்து பெட்டியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, கிளம்புவோம். எங்கடா அவன் இன்னும் ஆளையே காணோம். டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. இதுலேயும் வரலையா? இன்னொரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் வர மாதிரி தெரில. ஒருவேளை அவன் போலீஸ்கிட்ட மாட்டிருப்பானோ. நம்ம போலீஸ்கிட்ட போனால் தப்பாயிடும். நம்ம பிரசன்ன ரூம் போவோம். அவன் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவான்.
டேய் என்னடா பெட்டியோட வந்திருக்க? டேய் எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம். டேய் என்னடா பெட்டி? டேய் நான் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன்டா. அப்படி என்னடா பண்ண? டேய் ஒருத்தன் பணம் தரேன் இந்த பெட்டி வச்சுக்கணும்னு சொன்னான்டா. சரி நானும் பணம் தரேன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை வாங்கிட்டேன். கடைசியில் பெரிய பிரச்சனை போயிடுச்சுடா. என்னடா பிரச்சனை? டேய் லூசாடா நீ? ஏன் எது கொடுத்தாலும் வாங்கிறியாடா? இல்லைடா அவன் காசு தரேன்னு சொன்னான், அதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். போடாங். பொட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தியா? பூட்டிருக்குடா, ஓப்பன் பண்ணவே முடியல. வெயிட், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்கே ஒரு சாவி இருக்கு, அதை வச்சு ஓப்பன் பண்ணலாமா? சாவியா? எங்கே எடு பார்ப்போம். எப்படா ஏதோ ஒரு சாவி வச்சு இந்த பெட்டி ஓப்பன் பண்ண முடியும்? டேய் என்கிட்ட கூட அதை. பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லடா. சரி பணம் கொடுத்தான்னு சொன்னியே பாத்தியா? இல்லை ஒரு என்வலப் கொடுத்தான், அதை நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலையடா. இது என்பலப்பா, எங்க எடுப்பாப்போம். இதான் அது. பாரு, ஃபுல்லா நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரை கொடுத்து ஏமாத்திருக்கான், அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் லூசு மாதிரி. ஆமா என்னைக்கு வாங்கினேன்னு சொன்ன இத? டேய் டேய் எப்படா வாங்கின? ஒரு 2 நாள் முன்னாடி. இப்படிதான் அன்னைக்கு நிறைய நடந்துச்சு. அன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்ரா? அன்னைக்கு தான் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. இரு இதுக்கே ஷாக்கானா எப்படி? இந்த பெட்டி அனுப்பிச்சதே நான் தான். அட்ட பாவி.